2023 2024 MCQ 37வது புறக்கணிக்கத்தக்க திணிவையுடைய ஒவ்வொன்றினதும் தொடக்க நீளம் L இதெண்ட இல் இருக்கிற நீளம் கேபிட்டல் L ஆகவும் குறுக்கு வெட்டு பரப்பளவு A ஆகவும் இங்கே இருக்கிற இந்த இதுகள குறுக்கு வெட்டு பரப்பு A ஆகவும் இருக்கும் y1 y2 எனும் யங்கின் மட்டுக்கள் உள்ள திரவியங்களால் ஆன இரு கோள்கள் தொடராக தொடுக்கப்பட்டு ஒரு நேர்த்திக்கோளின் ஒரு முனை ஒரு விறைப்பான சீலிங்கில் உறுதியாக நிலைப்படுத்தப்பட்டுள்ளது. அடர்த்தி பீட்டா உடைய திரவியத்திலான V கனளவை கொண்ட ஒரு கோளின் சுயாதீன முனையுடன் தொடுக்கப்பட்டு கோளம் அடர்த்தி ரோ பீட்டா பெரிது ரோ உடைய ஒரு திரவத்தின் முழுமையாக அமர்த்தப்பட்டுள்ளது. செயற்கைக்கோளின் நீளத்தில் உண்டாக்கும் மாற்றம் யாது? ரைட், இந்த கேள்வியை பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா இதனுடைய விடைகள் முதலாவது விட V bracket ரோ மைனஸ் பீட்டா மைனஸ் ரோ GL over A bracket ஒன்றின்கள் y1 plus y2. ரெண்டாவது VGL bracket beta minus rho by A bracket ஒன்றின்கள் y1 minus y2. மூன்றாவது A இங்கில் V bracket beta minus rho GL bracket 1 over y1 plus 1 over y2. நாலாவது A V rho V bracket beta minus rho GL bracket 1 minus y1 minus y2. அஞ்சாவது V bracket beta minus rho GL by A bracket y1 plus y2. சரி, இப்போ இதில் விடைகள் எப்படியும் சின்ன ஃபோட்டோவில் காட்டுப்படும், அங்கே நீங்கள் ஓகே. இந்த கேள்வியில் நாங்கள் இதை பார்த்தோம்னு சொல்லிச்சோன்னா இதில் இப்போ ஒரு திரவியத்தில் ஏற்படுற மீள்தன்மை சம்பந்தமாக பார்க்கும்போது முதல்ல நாங்கள் ஹூக்கின் விதியை பாவிக்கணும். அதாவது ஒரு திரவியத்தில் ஏற்படும் மீள்தன்மை நாங்கள் கணிக்கிறதுக்காக நாங்கள் ஹூக்கின் விதியை பாய்ப்போம். இப்போ ஹூக்கின் விதி என்ன சொல்லுன்னு சொன்னால், அதாவது யங்கின் மட்டு என்றது அந்த அதாவது அந்த திரவியத்தில் ஏற்படுற தகைப்புக்கு நேர்வித சமனாகவும் அதன் விகாரத்துக்கு நேர்மாறு வீத சமனாகவும் இருக்கும். இப்போ நாங்கள் இதை வழமையாக ஒரு வையண்டு போட்டோம்னு சொன்னால் இந்த சமன்பாட்டின்படி FL இன்கீழ் A என்று நாங்கள் எடுக்கிறது வழமையாக இந்த சமன்பாடு நாங்கள் பயன்படுத்த நேரடியாக. அதுக்கு பிறகு இதில் ஒரு திரவத்துக்குள்ள ஒரு பொருள் அமிழ்ந்திருக்கிற சமநிலை சம்பந்தமாக பார்க்குறதுக்கு நாங்கள் பயன்படுத்துகிறது ஆர்க்கிமிடிஸின் விதி. ஆர்க்கிமிடிஸின் விதியின்படி என்னென்னு சொல்லப்படுதுன்னு சொன்னால், இந்த பொருள்ற முழுமையாக அமிழ்ந்திருக்கிற இல்லாட்டி பகுதி அமிழ்ந்திருந்தாலும் சரி, அமிழ்ந்திருக்கிற கனளவு அந்த கனலில் இடம்பெயர்க்கப்படுகின்ற திரவத்தின் நிறை இந்த பொருள் மீது தாக்குகின்ற மேலுதைப்புக்கு சமனாக இருக்கும். அப்போ நாங்கள் இங்கே மேலுதைப்பை UN எடுத்துருக்கிறோம். எடுத்தால் அது அந்த பொருளினுடைய கனளவுக்கும் அந்த இடம்பெயர்க்கின்ற திரவமடைஞ்ச ரோக்கும் அதில் G இது ரெண்டுக்கும் சமனாக இருக்குமென்று நாங்கள் இதில் ஆர்க்கிமிடிஸ் விதிப்படி எடுப்போம். இப்போ இந்த தொகுதியினுடைய சமநிலைக்கு தொகுதியின்
சமநிலைக்கு வந்து இப்போ மேல்நோக்கிய திசையை பார்த்தோம்னு சொன்னால் அங்கே எங்களுக்கு தொழிற்படுற விசை ரெண்டு விசை தான். மேல்நோக்கிய திசையில் F1 மேலே தொழிற்படுது, அதோடு சேர்ந்து F2வும் தொழிற்படுது, அதோடு சேர்ந்து Uவும் தொழிற்படுது, மேலுதைப்பும் தொழிற்படுது. அதுக்கு பிறகு கீழ்நோக்கி mg தொழிற்படுது. இப்போ மேல்நோக்கிய திசை இந்த மூன்றும், அடுத்த கீழ்நோக்கிய திசையில் mgயும் தொழிற்படுது. இந்த F1 நாங்கள் இங்கே பனைப்பு மட்டும், அதாவது யங்கின் மட்டின் அடிப்படையில் F1 நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால், இதில் F1 எடுத்தோம்னு சொன்னால் இது YAEOL எங்களுக்கு வரும். அந்த எல் கேபிட்டல் எல்லோ சிமால் எல்லோ நாங்கள் இதில் பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த அடிப்படையில். அப்போ இந்த சமன்பாடுகளின் அடிப்படையில் நாங்கள் இதுக்கு பிரதியீடுகள் செய்ய வேண்டாம் இருந்தால், இதுக்கு Y1 AE என்ற குறுக்கோடு பரப்பு சமன்னு சொல்லியிருக்கு, ஏ தான் சொல்லியிருக்குது, ஆகவே கேபிட்டல் எல். சக இதுக்கு Y2 AE OL, யூக்கு பார்த்தோம்னா வி திரவம் ரோ, அடுத்தது ஜி என்று வரும். இங்கே எம்ன்றது இதை திணிவாக எடுத்துருக்கிறோம். ஆகவே இந்த திணிவுக்கு நாங்கள் போடலாம் அடர்த்தி அடர்த்தி என்று பீட்டான்னு தந்துருக்கிறாங்க. அப்போ அடர்த்தி அதாவது கன அளவு அடர்த்தி, அது பிறகு அதில் சொல்லி போகிற ஜி, இது மூன்றுமே இந்த தொகுதியினுடைய சமநிலையில் உள்ளதாக இருக்கும். இப்போ விடை வந்து நாங்கள் இதை சுருக்கும்போது விடையில் இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அணுகித்தான் நம்ம சுருக்க வேண்டியிருக்கோம். அப்போ எங்களுக்கு தேவை இ. ஆக முதல்ல அந்த இ ரெண்டையுமே நாங்கள் வெளியில் எடுத்துக்கொள்வோம். ஈயை வெளியில் எடுத்துட்டு இதனுடைய இதை பார்ப்போம். ப்ளஸ் Y2A இன் கீழ் எல் என்று எடுக்கலாம், ஒரேடியாக எல் என்று எடுக்கலாம். இது என்னத்திலோட பெருக்கி கொண்டிருக்கும்னா ஈயோட பெருக்கி கொண்டிருக்கும். இதை நான் என்ன செய்யணாங்கால வியை கொண்டு போகிறேன். இது வந்து விடைக்கு ஏற்ற மாதிரி நம்ம சுருக்கினா தான் விடையை நான் கணிக்கலாம் முடியும். மற்றபடி இதோட சரி எங்களோட ஃபிசிக்ஸ் இது வந்து இதோட சரியாக வந்து பீட்டா ஜி மைனஸ் வி ரோ ஜி என்று எடுக்கிறேன். அப்போ இதுலேயும் என்ன செய்கிறேன், வி ஜி எடுத்தேன்னு சொன்னால் இதுக்குள்ள பீட்டா மைனஸ் ரோ ஒன்று வரும். அதன் அடிப்படையில் இதை நாங்கள் இ எடுத்தோம்னு சொன்னால் Y1A ப்ளஸ் Y2A இன் கீழ் எல் என்று வரும். அப்போ இதில் இப்படியே சுருக்கி கொண்டு வந்து இதில் வந்து நாங்கள் சுருக்கி எடுக்கக்கூடிய விடையாக இ வந்திருக்கும் எங்களுக்கு VGL பீட்டா மைனஸ் ரோ இன் கீழ் ஏ இன்ட்டு 1 Y1 ப்ளஸ் 1 Y2 என்று வரும். இந்த ஒரு கோவை இதில் எடுபடும். இந்த விடை வந்து எங்களுக்கு இந்த விடை பார்த்தோம்னா விடை வந்து முதலாவது விடையாக இருக்கும். விடையில் முதலாவது விடையாக இருக்கும்.